கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் അതിന്റെ 13ാമത്തെ വചനം നാം വാസിக்கலாம். 1 കൊരിന്ത്യർ 10ஆம் அதிகாரம் അതിന്റെ 13ാമത്തെ വചനം. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுவாமல் சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அநேகர் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது அநேகம் சோதனைகள், அநேகம் பலவீனதைகள் நம் வாழ்க்கையில் வருகிறார். ஆண்டவரே, நாங்கள் எப்படி இந்த சோதனைக்குள்ளே இருந்து தப்பிக்கொள்ளுவார் என்று சொல்லி அநேகர் இந்த நாடுகளில் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கான ஒரு வழியை தேவன் முன்னவே அது வைத்திருக்கிறார் என்று நீங்க நினைக்கிறீர்கள். வேத வசனத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு சோதனையை தாங்கத்தக்கதான அந்த சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும் படியான போக்கையும் உண்டாக்குவார். அவர் அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான ஒரு போக்கை அவர் உண்டு பண்ணுவார். அதை உன்னை அந்த சோதனையிலிருந்து, அந்த பிரச்சனைகளிலிருந்து, அந்த கவலைகளிலிருந்து உன்னை விடுவித்த தேவன் வழி நடத்துவார். அந்த சோதனையிலிருந்து அவர் தப்பித்து கொண்டு வந்து உன்னை வழி நடத்துத ஒரு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. ஒரு மனுஷனுக்கு என்ன சோதனைகள் வருதோ அந்த சோதனைகள் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறார். அதனால நீங்க ரொம்ப பயப்படுறதுக்கோ அதே இதுல இருந்து எப்படி ஒரு விடுதல் இருப்பார் என்று சொல்லியோ நீங்க கவலைப்பட வேண்டும். உன்னுடைய பிரச்சனையின் நடுவில், உன்னுடைய வேவலாதிகளின் நடுவில், உன்னுடைய பலவீனதைகளின் நடுவில் இயேசு உனக்காக ஒரு வழியை துறக்குதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு திராணிக்கு மேலான அதை ஒரு சோதனை உனக்கு கொண்டு வருவது இல்லை. அதை நீங்கள் சோதிக்கப்படுவது இல்லை. உன்னோட திராணிக்கு ஏற்ற மாதிரி அவர் உன்னை சோதிக்கிறார். அப்படி சோதனையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் வரும்போது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை இயேசு உங்களுக்கு கொடுப்பார். இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தவரும், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும், நம்மை கரம் பிடிச்சு வழி நடத்துதவருமாய் இருக்கிறார். அதை அநேகம் பலவீனதைகள நடுவில், கண்ணீரான சூழ்நிலைகள நடுவில், எல்லா பிரச்சனைகள நடுவில் இயேசு உனக்காக அதை ஒரு வழியை வைப்பார். அதை உன்னை தப்பித்துக் கொள்வதற்கான, அந்த பிரச்சனைகளில் நீ தப்பித்துக் கொள்வதற்கான வழியை அவர் உனக்காக ஆயத்தப்படுத்துவார். இயேசு உயிர் உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் உன்னுடைய பலவீனதைகளை மாற்றுத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிற உண்மையான தேவன். அந்த தேவன் உன்னை கைவிடாமல் உன்னை கரம் பிடிச்சு வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னவே நீங்க அடிமையாய் இருந்திருக்கிற இடத்திலிருந்து, இருளான இடத்திலிருந்து தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அழைப்பு பெரியதாய் இருக்கிறார். அந்த அழைப்பை நாம் புரியட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் நமக்கு சோதனைகள் வரும்போது நீங்க பயப்பட வேண்டாம். சோதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை நமக்காக அதுக்கான அதை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை அதை உண்டு பண்ணுத தேவன் அவர் உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக வியாதிகள் மத்தியில்
தேவனே ஏன் இவ்வளவு சோதனையின் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் என்று அவங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். அநேக பண பிரச்சனைகள் நடுவில் அவங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம், எப்படி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் என்று. இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அந்த சோதனைகளில் இருந்து பலவீனங்களிலிருந்து விடுவிக்க தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். தேவன் உனக்கான தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை, ஒரு போக்கை அவர் உண்டு பண்ணுவார். இந்த நாடுகளில் தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நம்மை இந்த உலகத்தில் உயர்த்துகிறவராய், எந்த பிரச்சனைகளின் நடுவிலும் அவர் நம்மை விடுவித்து நடத்துகிறவராய், உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதர்களுக்கு நேரிடுத அந்த சோதனைகள் மட்டும்தான் நமக்கும் வருகிறார். அதனால ஐயோ, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் என்று சொல்லுது அநேகர் இந்த நாடுகளில் இருக்கலாம். உனக்கு மனிதர்களுக்கு நேரிடுத சோதனைகள் தான் உன்மேல் வந்திருக்கிறார் என்று நீ நம்பட்டும். அந்த சோதனைகள் வரும்போது எனக்காக ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறார். அவர் எனக்காக அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான அதே ஒரு போக்கையும் அவர் உண்டு பண்ணுவார் என்று நீ நம்பிக்கையோடு இருக்கிற எல்லா பலவீனதைகளிலிருந்து அதை அவர் விடுவிப்பார். அதை நாம் கர்த்தருடைய விசுவாசத்தில் உண்மையுள்ளவராய் நிற்கட்டும். தேவன் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துத உண்மையான தேவன். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய், நீர் எங்களை வழி நடத்துதவராய் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாரெல்லாம் பலவீனதையோடு கண்ணீரோடு பார்த்து இருக்குதோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை நீர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் நாடுகளில் கண்ணீரான சூழ்நிலைகளில் பலவீனங்களின் மத்தியில் அநேகராக இருக்கும் போது தேவனே ஒரு பெரிய விடுதலை நீர் அனுப்பி, ஒரு பெரிய சௌக்கியத்தை நீர் அனுப்பி, நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகளும் போ இயேசுவின் நாமத்தில் இறங்கி மாறட்டும். பலவீனங்களோடு வீடுகளிலும் ஹாஸ்பிட்டல்களிலும் இருக்கிற மக்களை உன்னோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய வல்லமை மக்களை தொடப்படட்டும். ஒரு சௌக்கியம் இப்பொழுது இறங்கி வருவதற்காக சோதரன். இந்த நேரத்துல யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் இருக்குதோ அவங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் கொண்டு தரப்போ ஒரு பெரிய விடுதல் உண்டாக கிருபை செய்யும். கட பிரச்சனைகள் நடுவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கட பிரச்சனைகள் ஒரு பெரிய விடுதல் உண்டாகுவதற்காக சோதரன். இந்த நாடுகளில் தேவனே நீர் எங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உண்டு பண்ணது தேவனாய் இருக்கிறதுக்காக சோதரன். எல்லா கஷ்டங்கள் பலவீனங்கள் விடுவிய எல்லா பாரங்கள் விடுவிக்கிறதுக்காக சோதரன். இன்னைக்கு யாரெல்லாம் பலவீனதைகளோட கண்ணீரோட பாரத்தோட ஆயிருக்கோ அந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் அனுப்பி ஒரு விடுதலை கொண்டு நிரப்புதற்காக சோதரன். இன்னைக்குப்பா எந்தெந்த பகுதிகளில் மக்கள் இருந்தோடு கூட ஜெபிக்கிறோம் அவங்களோட மேல் தேவ பிரசனம் போல இறங்கப்படட்டும். ஒரு தெய்வீக விடுதலை போல இறங்கப்படட்டும். நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதலை கொண்டு நிரப்பி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்த